அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்கிற ராகு கேது பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் எம் காயத்ரி, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இப்போது ஜுவல் கம்பெனியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 17/11/1998, நேரம் 2:05 PM, கிழமை செவ்வாய், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் மகேந்திரன், அம்மா பேர் ராஜாமணி. இவங்க போயரில் உப்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் சொந்த வீடு ரெண்டுருக்கு. நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வித்யா, படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. இப்போ கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 24/5/2001, நேரம் 7:55 AM, கிழமை வியாழன், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் முருகன், அம்மா பேர் இந்திராணி. இவங்க போயரில் தண்டால் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் சொந்த வீடு 3 இருக்குது. காலியிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வாடகை ஒரு 20,000 வருது சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கணும், டிகிரி முடித்து மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சாருநிஷா, படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. இப்போது பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 21/7/1997, நேரம் 9:06 AM, கிழமை செவ்வாய், ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை, லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் நாகராஜன், அம்மா பேர் ராஜேஸ்வரி. இவங்க போயரில் வேப்பங்குளத்தை சார்ந்துவிங்க. ஊர் திருச்சி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கணும், டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தீபா, படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இப்போ TCSல சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 28,000. பிறந்த தேதி 6/10/1995, நேரம் 17 PM, கிழமை வெள்ளி, ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி, லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று, அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பழனி, அம்மா பேர் அமாவாசை. இவங்க போயரில் வேப்பங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் நாமக்கல். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, காலியில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கும், டிகிரி முடிச்சு மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் சுவாதி, படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. இப்போ LG ஆஃபீஸில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 27/2/1997, நேரம் 6:29 PM, கிழமை வியாழன், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் சாந்தி. இவங்க போயரில் ஈச்சங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது 3. வாடகை 20,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பம் இருக்குது, நல்லா படித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கோமதி என்கிற திவ்யா, படிப்பு MSc முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 30/10/1998, நேரம் 12:55 PM, கிழமை வெள்ளி, ராசி கும்பம், நட்சத்திரம் அவிட்டம், லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் ஈஸ்வரன், அம்மா பேர் செல்லம்மாள். இவங்க போயரில் சேமங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, காளிமனை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பம் இருக்கணும், ITயில் இருக்கணும், இல்லை சிவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஷோபா, படிப்பு BE சிவில் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 16/9/1998, நேரம் 5:47 AM, கிழமை புதன், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் ராஜகோபால், அம்மா பேர் முத்துலட்சுமி. இவங்க போயரில் ஈச்சங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கூடுதுறை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் P சாதனா, படிப்பு BE ECE முடிச்சிருக்காங்க. இப்போது ITயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 5/8/1993, நேரம் 11:18 AM, கிழமை வியாழன், ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், லக்னம் துலாம். இவங்களுக்கு ராகே செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று, அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் சுப்பிரமணி, அம்மா பேர் ருக்மணி. இவங்க போயரில் உப்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் மேட்டூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர்
பிரியங்கா படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 26/9/1992. நேரம் 1:39 PM. கிழமை சனி. ராசி கன்னி. நட்சத்திரம் உத்திரம். லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா 1. அப்பா பேர் வந்து ராஜேந்திரன். அம்மா பேர் வந்து சரஸ்வதி. இவங்க போயரில் ஈச்சங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோயம்புத்தூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா NE டிகிரி நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆதிரை. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 5/7/2001. நேரம் 4:15 AM. கிழமை வியாழன். ராசி தனுஷ். நட்சத்திரம் மூலம். லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகேஷ் செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி 1. அப்பா பேர் வந்து செந்தில்குமார். அம்மா பேர் வந்து கார்த்திகா லட்சுமி. இவங்க போயரில் தண்டால்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருப்பூர். சொத்துபுரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கும். டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இந்த வரன் உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க, பார்த்துக்கலாம். இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.